இந்த ஒரு எக்ஸாமுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எழுதுற மாதிரி தாங்க இருந்தது. அது என்ன எக்ஸாம்னா செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் டே 6 வந்து இவிஎஸ் எக்ஸாம் தான். மார்னிங் எல்லா எக்ஸாமும் வர மாதிரி இந்த எக்ஸாமுக்கு சீக்கிரமாக வந்துட்டோம். எந்த எக்ஸாம் எழுத போகிறோன்னு பார்த்தா நியூ பிளாக்கில் 316. அதுக்கப்புறம் காலேஜில் இருக்க டீ பாயில் டீயை ஒன்று குடிச்சிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து காலேஜை வந்து சும்மா சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா தான் தெரியுது அனெக்ஸ் பிளாக்கில் ட்விஸ்ட்டு என்னன்னா செவுரு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து செவுரு இல்லாமல் தான் இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாமும் வந்து நானும் வந்து நல்லபடியாக எழுதினேங்க. இப்போ தான் காலேஜ்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுலேயே தேர்ட் இயர் வந்துட்டு இன்னும் கிட்டத்தட்ட 2 செமஸ்டர் தான் இருக்குது. ஸோ காலேஜ் லைஃப்பில் யாரும் ஒரு சீக்கிரத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காலேஜ் லைஃப் பொறுத்தவரை நீங்கள் வந்து எவ்வளோ மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியுது அவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் பண்ண தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து வீட்டுக்கு வர வழியில் வந்து காஃபி லேண்டில் வந்து ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு ஃபைனலாக வந்து நானும் வந்து வீட்டுக்கு வந்துட்டேங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரே ஒரு ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். பை கைஸ்.